Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம C ப்ரோக்ராமில் பார்க்க போறது லூப்ஸ். லூப்ஸ் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி அதை சுத்தி சுத்தி வரும். ஸோ அதுதான் லூப்ஸ். ஸோ இதுல ரெண்டு விதமான லூப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து என்ட்ரி கண்ட்ரோல், இன்னொன்று எக்ஸிட் கண்ட்ரோல். ஸோ லூப்குள்ள நுழையும் போது கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்றது ஃபார் லூப், வைல் லூப். அதுவே அதை விட்டு வெளியே வர்றதுக்கு கண்ட்ரோல் பண்றது டூ வைல் லூப். இதுதான் மூணு விதமான லூப்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார் லூப் பத்தி பார்ப்போம். ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் இதுதான். ஃபார்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். பேரந்தசிஸ்குள்ள எக்ஸ்பிரஷன் கொடுப்போம். எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுப்போம்னா மூணு எக்ஸ்பிரஷன் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிள், ஏதோ ஒரு வேரியபிள் ஐ, ஜே, எக்ஸ், ஒய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இனிஷியல் வேல்யூ கொடுப்போம். ஒன்று 0 கொடுப்போம், இல்லைன்னா 1 கொடுப்போம். இதை வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணுவோம்னா செமிகாலன் யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணுவோம் மூணு எக்ஸ்பிரஷனையும். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஸோ லெஸ் தென் 5 அந்த மாதிரி கொடுப்போம், இல்லை லெஸ் தென் 10 என்ன வேணாலும் கொடுக்கலாம், பேஸ்ட் ஆன் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 10 தடவை இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணும்னா நீங்கள் 10 கொடுப்பீங்க. அதே மாதிரி 20 தடவைனா 20 கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் ரெக்குவயர்மெண்ட். அடுத்தது வந்து நம்மளோட தேவை பொறுத்து. அடுத்தது வந்து இன்க்ரிமெண்ட் எக்ஸ்பிரஷன் இல்லைன்னா டிக்ரிமெண்ட் எக்ஸ்பிரஷன் இந்த இடத்துல கொடுப்போம். ஸோ ஜே மைனஸ் மைனஸ் இல்லை ஜே ப்ளஸ் ப்ளஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இந்த லூப்குள்ளே இருக்கிற எக்ஸ்பிரஷனுக்கு அடுத்து வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த லூப்பில் எத்தனை தடவை நம்ம கொடுத்துருக்கோமோ அத்தனை தடவை இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வைல் லூப். வைல் லூப்போட சின்டாக்ஸ் என்னன்னா, வைல்குள்ள ஒரு கண்டிஷன் கொடுப்போம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தா இந்த லூப்குள்ள போகும். இந்த லூப்குள்ள போயிட்டு இதுக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா இந்த லூப்குள்ள போகவே போகாது. ஸோ அதுதான் இந்த ஃப்ளோ சார்ட் மூலியமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இங்க கண்டிஷன் கொடுக்குறோம். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இந்த பிளாக்குள்ள போகும். இல்ல கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா இந்த பிளாக் விட்டு வெளியே வந்துடும். ஸோ கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் இந்த கோட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா வெளியே வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ வைல் லூப். இதோட சின்டாக்ஸ் எப்படின்னா டூ போடுவோம், அதுக்கப்புறம் ஓப்பன் பேரந்தசிஸ், க்ளோஸ்ட் பேரந்தசிஸ், இதுக்குள்ள பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் போடுவோம். என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அதை போடுவோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் வைல், அதுக்கப்புறம் கண்டிஷன் போடுவோம், அப்புறம் செமிகாலன். ஸோ இதுல என்னன்னா கோட் பிளாக் ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். கோட் பிளாக் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஸோ கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா மறுபடியும் கோட் பிளாக் போயிட்டு கோட் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இல்ல கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா டைரக்டா வெளியே வந்துருவோம். ஸோ இப்போ வைல் லூப்க்கும் டூ வைல் லூப்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, வைல் லூப்ல வந்து கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்குள்ளே போவோம். இப்போ கண்டிஷன் வந்து தப்பா ஃபால்ஸா இருந்ததுன்னா நம்ம வந்து டைரக்டா வெளியே வந்துருவோம். ஸோ இந்த கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது வந்து அந்த லூப்குள்ளே போகும். ஆனா டூ வைல் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தடவையாவது எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம கண்டிஷனே செக் பண்ணுவோம். ஸோ இது ட்ரூவா இருந்தாலும் சரி, ஃபால்ஸா இருந்தாலும் சரி, ஒரு தடவையாவது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டிஷனை செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு ட்ரூவா இருந்துச்சுன்னா மறுபடியும் பாடிக்குள்ள போயிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அப்படி இல்ல ஃபால்ஸா இருந்துச்சுன்னா நம்ம வெளியே வந்துருவோம். இதுதாங்க இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா மூணு விதமான லூப்ஸ் பார்த்திருக்கோம். ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப். இன்னொன்னு என்ன பார்த்தோம்னா வைல் லூப்க்கும் டூ வைல் லூப்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன்ல லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.